வாட் நான்சென்ஸ் யூஆர் டாக்கிங் நீங்கள் கத்தியில் கேட்ட அந்த இடம் வந்து ஒரு என்டர்டெய்னிங் சீனாக இருந்தாலும் தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான பதிவுன்னு நான் பார்க்குறேன். எஸ்என்ஏ காம்பினேஷன் ஒரு மேசிவ் காம்பினேஷன். இதில் வந்து ரெமோ மாதிரி படங்கள், டான் மாதிரி படங்களில் நான் பல படங்களில் வேலை செஞ்சுருக்கேன். அடுத்த படமாக இவங்க 2 பேருடையும் வேலை செய்கிறேன். சிவா பிரதர் என்னோட நண்பர். நான் அவரோட அமரனில் வேலை செஞ்சுருந்தேன். இப்போ அடுத்த படத்துலையும் இணையிறது வந்து மிகப்பெரிய பெருமை. பொதுவாக சொல்லுவாங்க, காட் ஹெல்ப்ஸ் தோஸ் ஹூ ஹெல்ப் தெம்செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் மக்களும் தன்னை உயர்த்திக்கணும்னு நினைக்கிற யாரையுமே மக்கள் இன்னும் மேலே உயர்த்தி தான் வைப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு தரமான உதாரணம் வந்து நண்பர் சிவகார்த்திகேயன். அவரோட இன்னைக்கு அசுரத்தனமான உழைப்பு, தான் எந்த இடத்துக்கு போகணும், அதோட நோக்கம் என்ன, அதை சுற்றி மட்டும் ஓடணுங்கிற தெளிவு. ஆனால் அந்த ஓட்டம் தனக்கானது இல்லை, தன்னை சுற்றி வர்ற இவ்வளோ பேருக்கான ஓட்டம்னு புரிஞ்சுக்கிட்ட ஒரு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் சினிமாவில் அதுக்கு மட்டும் ஓடிட்டுருக்கிற உழைப்பு வந்து அவரை எங்கேயோ கொண்டு போய் வச்சிட்டு இருக்கு இன்னைக்கு. அதை நாங்கள் வந்து அண்ணாந்து பார்த்து ரசிக்கிறோம். இன்னைக்கு நான் அணியை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. சூப்பர் கம்ப்யூட்டரில் நிறைய கால்குலேஷன்ஸ் போயிட்டுருக்கோம். ஆனால் என்டர் தட்டின ரிசல்ட் மட்டும் இப்படி வந்துடும்ல டக்குன்னு. அந்த மாதிரி அவர்கிட்ட பாட்டு இப்படி வந்துடுது. ரஜினி சாருக்கு ஒரு ஃபேமஸ் டைலாக் இருக்குது, இந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்ட்டு. அது வந்து அனி பிரதருக்கும் பொருந்தும். இந்த குதிரை ஓடிக்கிட்டே தான் இருக்க போகுது. இதே மேடையில் ஜவானில் பேசினோம். திரும்ப அந்த மேடையை எனக்கு கொடுத்ததுக்கு அனிக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹீரோயின் அவங்களுக்கும் அண்ட் லக்ஷ்மி மூவிஸ் அவங்களுக்கும் வந்திருக்கிற எல்லாருக்குமோ